செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவாகணும்? அவருக்கு மறைப்பதற்கு எதுவும், அவர் நேராக வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணார்ல, அந்த மாதிரி ஒரு டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தலாமா? முடியுமா? அவர் இப்போ நினச்சா ஏன் ஒளிஞ்சிட்டாரு? ஏன் பயந்துட்டாரு? ஏன்னா பல பேர் இந்த ஃபண்டு யாருன்னா செந்தில் பாலாஜி. நியாயமாக போலீஸ் கேட்கல, 35லேருந்து 50 கோடி ஒரு ஆள் தருவாங்க ஒரு எம்எல்ஏக்குன்னா, அந்த இவர் பேர்னா திருநாவுக்கரசெல்லாம் வேஸ்ட் பீஸ், டம்மி பீஸ். அப்போ சம்படி இஸ் ஃபண்டிங் திஸ் ப்ராஜெக்ட். போலீஸுக்கு அவ்வளோ கூட தெரியாது. அப்போ ஹூ இஸ் யுவர் ஃபண்டர்? அப்படி தான் செந்தில் பாலாஜி பேர் வருது. அப்போ செந்தில் பாலாஜியை விசாரிப்பாங்கல்ல, விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கணும்ல. அப்போ அங்கே ஒரு டவுட் வருது இல்லை, தேவையில்லாத டவுட். அவர் இப்போ ரிஃப்யூஸ் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வெளியே சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தையும் ஒன்றும் காலி பண்ணிடுவோம் மிரட்டியிருக்காங்க. அப்போ அவர் என்ன பண்ணார்? கமிஷனர் ஆஃப் போலீஸில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டார். இந்த எம்எல்ஏ கொடுக்குறாருல, அதுவும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ, உயிருக்கு பிரச்சனைன்றாரு. நாளைக்கு எதாவது ஆயிப்போச்சுன்னா who will be responsible? ஸோ உடனே என்கொயரி பண்ணுங்கன்னு இது எங்கெங்கேயோ போய் கரூரில் போய் நிற்கிது. செந்தில் பாலாஜி கிட்ட இது வந்து நடந்திருப்பதற்குன்னு நியாயங்கள் இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி பேசினார் பொதுவெளியில. தேர்தல் எப்ப வேண்டுமாலும் வரலாம், விரைவில் வரலாம், ஒரு 6 மாசம் கழிச்சு வரலாம். இப்பதான் சண்முகம் சொல்றாரு, ஓ அதனாலதான் இப்படி பேசிட்டு இருந்தாரா, இங்க வந்து குரூப்ஸை ஒர்க் பண்ண விட்டுட்டு இவர் பேச ஆரம்பிச்சாரான்னு சிபிஎம் மாநில செயலாளர் கூட நேற்று கோயம்புத்தூர்ல பத்திரிகையாளர் சந்திக்கும் போது பேசியிருக்காரு. இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசசிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை. என்ன சொல்றதுன்னே தெரியாத அளவுக்கு அநியாயம் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமாமா, அதனாலதான் சார் இன்னைக்கு மக்கள் வந்து திராவிட கழகங்களே வேண்டான்ற முடிவுக்கு வந்து. இப்ப எல்லாரும் ஏஞ்சல்ஸ் இல்லைங்க. தாவேக்கால ஒரு 40-48 பேர் வெளிக்கட்சியிலேருந்து முதல் நாள் வந்தவனெல்லாம் நிறுத்தி எம்எல்ஏ ஆக்கியிருக்காங்க. ஆமா, எல்லாரும் வந்து அப்படியே 30 வருஷம் விஜயோட பயணிச்சவங்க இல்லை. எவ்ரிவேர் மணி வில் பிளே மெனி திங்ஸ். அதனால அந்த அட்டம் பண்ணியிருக்காங்க. அது நல்ல வேலையா, அவரும் வேற கட்சியிலேருந்து வந்தவர் தான் நினைக்கிறேன். யார் இந்த இளவரசம் ஒரிஜினல் கிடையாது, மைக்ரேட்டட் பேடு தான் நினைக்கிறேன். அதனால அவரு வந்து நல்ல வேலையா இது துரோகம் அப்படி இப்படின்னு ஒத்துக்க மாட்டாங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்கல, பேசாம விட்டுருப்பாரு. அவரும் ரெஃப்யூஸ் பண்ணிட்டு விட்டுருலாம்ல. ஆனா அவர் இப்ப ரெஃப்யூஸ் பண்ண உடனே இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதை வெளியே சொன்னீங்கன்னா உன் குடும்பத்தையும் ஒன்றும் காலி பண்ணிடுவோன்னு மிரட்டியிருக்காங்க. அங்கதான் இவனுங்க தப்பு பண்ணிட்டானுங்க. அப்ப அவர் என்ன பண்ணார்? கமிஷனர் ஆஃப் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாரு. கமிஷனர் என்ன பண்ணிட்டாரு? அந்த கம்ப்ளைண்ட்டை எம்எல்ஏ கொடுக்குறாருல, அதுவும் ஆளுங்கட்சி எம்எல்ஏ, உயிருக்கு பிரச்சனைன்றாரு. நாளைக்கு எதாவது ஆயிப்போச்சுன்னா who will be responsible? ஸோ உடனே என்கொயரி பண்ணுங்கன்னு அந்த எம்எல்ஏ ஹாஸ்டல் ஏரியா இருக்கு இல்லையா, அந்த ட்ரிப்ளிகேன் போலீஸுக்கு அமைச்சிடுறாரு. இப்போ அவங்க அதை வச்சு எல்லாம் ஆளுங்களை பிடிச்சி அவங்க வாட்ஸ்அப் மொபைல்லாம் எடுத்தா இது எங்கெங்கேயோ போய் கரூர்ல போய் நிற்கிது. செந்தில் பாலாஜி கிட்ட ரைட்டா? ஸோ அதனால வந்துங்க, செந்தில் பாலாஜி ஏன் தலைமறைவாகணும்? அவருக்கு மறைப்பதற்கு எதுவும் வடியில் கனமில்லை என்றால், அவர் நேராக வந்து கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் பவர் பாயிண்ட் ப்ரெசன்டேஷன் பண்ணார்ல, அந்த மாதிரி ஒரு டெலிவைஸ்டு ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் நடத்தலாமா? முடியுமா? அவர் இப்போ நினச்சா ஏன் ஒளிஞ்சிட்டாரு? ஏன் பயந்துட்டாரு? ஒருவேளை முன்ஜாமீன் ஏதாவது? ஆனால் அவர் மேலே எந்த கேஸும் இல்லை. உங்கள் மேலே எஃப்ஐஆரில் பேர் இருந்தால் தான் நீங்கள் கோர்ட்டுக்கு போய் முன்ஜாமீன்லாம் வாங்க முடியும். அவரை விசாரணைக்கு தான் கூப்பிடுறாங்க. ஏன்னா பல பேர் இந்த ஃபண்டு யாருன்னா செந்தில் பாலாஜி. நியாயமாக போலீஸ் கேட்கல, 35லேருந்து 50 கோடி ஒரு ஆள் தருவாங்க ஒரு எம்எல்ஏக்குன்னா, நீலாம் சோத்துக்கு அலைஞ்சவன் தெரியும். அந்த இவர் பேர்னா திருநாவுக்கரசெல்லாம் வேஸ்ட் பீஸு, டம்மி பீஸு. 35 லட்சம் இருக்குமான்னு தெரியாது, 35,000 கூட இருக்குமான்னு தெரியாது. அப்போ சம்படி இஸ் ஃபண்டிங் திஸ் ப்ராஜெக்ட். போலீஸுக்கு அவ்வளோ கூட தெரியாது. அப்போ ஹூ இஸ் யுவர் ஃபண்டர்? இது எங்கேருந்து ஒரிஜினேட் ஆகுதுன்றத அவங்க நோண்டி பிடிச்சி, அப்படிதான் செந்தில் பாலாஜி பேர் வருது. அப்போ செந்தில் பாலாஜியை விசாரிப்பாங்கல்ல, விசாரணைக்கு அவர் ஒத்துழைக்கணும்ல. ஏன் ஓடி போயிடுறாரு? அப்போ அங்கே ஒரு டவுட் வருது இல்லை, தேவையில்லாத டவுட்.
அன்அவாய்டபிள். இது வந்து அவர் வந்து நேராக போய் என்ன சார் தேடினீங்களாமா வந்தீங்களாம் போய் போலீஸ் ஸ்டேஷன்ல சொல்லலாம். அப்போ அரெஸ்ட் பண்ணுவாங்கன்னா கோர்ட் எதுக்கு இருக்குது? உச்ச நீதிமன்றம் வேற போய் பெயில் வாங்கின்னு வந்தால் தானே நீங்க. ஜெயிலில் இருக்கும்போதே மினிஸ்டர் இலாக்கா இல்லாத போர்ட்ஃபோலியோவா இருந்தவர் தானே நீங்க. உங்களுக்கு யாராவது ஏதாவது சட்டத்தை சொல்லி தரணுமா? இல்லை உங்களுக்கு வாதாடுறதுக்கு சுப்ரீம் கோர்ட் லாயரே வருவானே. அதனால சம்திங் இஸ் ஃபிஷி, சம்திங் இஸ் ஃபிஷி. பட் அண்டர் இன்வெஸ்டிகேஷன். அதை பற்றி நம்ம பொலிட்டிக்கலாக நம்ம பேசலாம். இது வந்து நடந்திருப்பதற்குன்னு நியாயங்கள் இருக்கு. ஏன்னா ஸ்டாலின் வந்து இந்த மாதிரி பேசினார் பொதுவெளியில். இப்போதான் சண்முகம் சொல்றார், ஓ அதனால தான் இப்படி பேசிட்டு இருந்தாரா, இங்கே வந்து குரூப்ஸை ஒர்க் பண்ண விட்டுட்டு இவர் பேச ஆரம்பிச்சாரான்னு சிபிஎம் மாநில செயலாளர் கூட நேற்று கோயம்புத்தூரில் பத்திரிகையாளர் சந்திக்கும் போது பேசியிருக்காரு. ஸோ அதனால் வந்து பொலிட்டிக்கலாக இது நடந்திருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அது ஆக்சுவலாக நடந்ததா என்ன ஏது என்பதை காவல்துறை விசாரித்து கண்டுபிடிக்க வேண்டியது தான். அவங்க பணி செய்துட்டு இருக்காங்க. அப்போ அவங்க இப்போ என்னன்னா அந்த மாதிரி மனநிலையில் இருந்த மக்களை காசு வாங்கிறது தப்பு இல்லையா, அது சகஜமாப்பா, ஆனால் வேலையை முடிச்சு கொடுத்தா போதும்பான்ற அளவுக்கு கொண்டு வந்துட்ட மக்களை இன்னைக்கு ஐயோ காசு லஞ்சம் வாங்கினா அடி அரெஸ்ட் ஆகிடும் பொழுது லஞ்சம் கொடுக்கவும் கூடாது வாங்கக்கூடாதுன்ற மனநிலைக்கு 50 நாள்லயே நாட்டு மக்களை தயார் பண்ணிட்டார, அதிகாரிகளை அலுவலர்களை தயார் பண்ணிட்டார. காலங்காத்தால ஓடியாடுறாங்களாம் ஆபீஸுக்கு செக்ரட்டரியேட்ல. ஏன்னா முதல்வர் உங்களுக்கு முன்னால போய் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ இதெல்லாம் வந்து கஷ்டமா இருக்குது இல்ல. நம்ம ஆட்சியில் இப்படிலாம் நிற்க முடியுமா? நம்ம இப்படியெல்லாம் பண்ண முடியுமா? ரெண்டாவது கூட்டணி கட்சிகள்லாம் நாளைக்கு கூட்டணி கூப்பிட்டா கூட எத்தனை அமைச்சர் பதவின்னு கேட்பான் போல இருக்க. இந்த வெளியே இருப்ப ஆதரிச்சுட்டு வெளியே போன்னு சொல்ல முடியாது போல இருக்க. அப்போ இதெல்லாம் இந்த ரெண்டு கட்சிக்கும் ஏடா அதை நம்ம 60 வருஷமா உருவாக்கி வச்சிருந்த திரைக்கதை வசனம் எல்லாத்தையும் உடைச்சிட்டானே. அப்போ ஒரு பெரிய காண்டு வன்மம் பர்சனலாகவே வருது. ஆமாம். அதனால வந்துங்க அவரை பொறுத்தவரையில் ஆட்சி செய்ய விடமாட்டார்கள், கவிழ்ப்பதற்கு முயற்சிப்பார்கள் என்பதை நான் எதிர்பார்த்தேன். அதுவும் இந்த வேப்பர் தின் மெஜாரிட்டி இருக்கு இல்லையா, ஒரு 10 பேரை இழுத்துட்டா முடிஞ்சு போச்சு. அதனால தான் இதில் எனக்கு ஆச்சரியம் இல்லை. ரெண்டாவது ஸ்டாலின் சார் பேசிட்டே இருக்கார் இல்லையா, 6 மாதத்துக்குள்ள தேர்தல் வரலாம், இந்த வண்டி 3 மாதத்துலேயே கவிழலாம். இப்போ இதுக்கெல்லாம் அடிப்படை என்னன்னா அசைன்மெண்ட் கொடுத்துட்டார் அவர். ஏதோ ஒரு பேப்பரில் போட்டிருந்தாங்க 2 வாரத்துக்கு முன்னால், ஜூனியர் விகடன் நினைக்கிறேன், இஃப் ஐ எம் கரெக்ட். அதாவது தலைவர் இல்லை, கழக தலைவர் இல்லை, திமுக கழக தலைமை அசைன்மெண்ட் கொடுத்துருக்கு 7-8 பேர்கிட்ட. தாவேக்கா எம்எல்ஏக்களை இழுக்கிறது, மாத்துறது, திமுகவுக்கு ஆதரவாக திருப்புறது, இந்த மாதிரிலாம். இப்போ அதில் ஒரு குழப்பம் வருது. நேற்று கூட ஒரு டிபேட்டில், தொலைக்காட்சி டிபேட்டில் ஒரு பத்திரிகையாளர் தப்பாக சொன்னார். இன்னைக்கு கட்சித்தாவல் தடை சட்டம் இருக்கிறதால 107 பேர் இன்னைக்கு எஃபெக்டிவாக தாவேக்கால இருக்காங்க. 108ல் ஒன்று ரிசைன் பண்ணிட்டாரு. சபாநாயகரை சேர்த்து சொல்கிறேன், அவரை விட்டோம்னா 106. அந்த 106 107ல் 2/3 வெளியே வந்தால் தான் அது அஃபிஷியல் ஸ்பிளிட்டு, கட்சி பிளவு ஆச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா பதவி இழந்துருவாங்க எல்லாரும். கட்சி தாவல் தடை சட்டம். இப்போ ஏடிஎம்கேல 32 பேர் வெளியே வந்திருந்தாங்கன்னா அவங்க பதவியை பறிக்கிற மிரட்டி இருக்க முடியாது, பழனிசாமி பணியை வச்சிருக்க முடியாது. 25 பேர் வந்ததால தான். இன்னொரு 7 பேர் வந்திருந்தாங்கன்னா கதை கந்தர், அது ஸ்பிளிட்டாக இருக்கும். இப்போ திரிணாமுல் காங்கிரஸ், சிவசேனாலாம் ஃபார்மலைஸ் பண்ணிட்டாங்கல்ல, மகாராஷ்டிராலையும் வெஸ்ட் பெங்கால்லையும் அதை மாதிரி ஆயிருக்கும். ஸோ தாவேக்காவை உடைப்பது என்பது ஹைலி இம்பாசிபிள், நடக்காத காரியம் இல்லை. அதனால் அது தப்பு. 72 பேரெல்லாம் இழுக்கிறதுக்கெல்லாம் முயற்சி பண்ணல. அவங்களுக்கும் தெரியும். அவங்க என்ன முயற்சி பண்ணாங்கன்னா ஒரு 10 பேர் 15 பேர் போதும், அவ்வளோதான். காசு 35லேருந்து 50 கோடி கொடுக்கணும். அப்போ அதனால் 10-15 பேர் வந்தால் போதும். எதுக்கு வரணும்? நாங்கள் ஒரு தீர்மானம் கொண்டு வர போகிறோம் வர்ற பட்ஜெட் கூட்டத்தொடரில், சட்டசபையில் 2 வாரத்துக்குள்ளே இல்லை அடுத்த வாரமாக வரலாம், டேட் இன்னும் அனௌன்ஸ் பண்ணல. அதில் வந்து சபாநாயகர் மீது இந்த அவைக்கு நம்பிக்கை இல்லைன்னு எதிர்கட்சிகள் சார்பாக ஒரு தீர்மானத்தை கொண்டு வருவோம்.
அந்த தீர்மானம் ஓட்டெடுப்புக்கு விடப்படும். அப்போ நீங்கள் எங்களுக்கு அந்த தீர்மானத்துக்கு ஆதரவு கொடுத்தா போதும், வேற ஒன்றும் செய்ய வேணாம். 50 கோடி உங்கள் கையில் வந்துடும், அட்வான்ஸாக பாதி வாங்கிக்கிங்க. இதான் அவங்க கேம் பிளான். சரி, நீங்கள் கேட்கலாம், ஆட்சி இருக்க போது சபாநாயகர் தானே சார் அப்படின்னா, சபாநாயகர் சபையின் நாயகர். ஆனால் அரசு தானே அவரை இது பண்ணுறாங்க, ஆளுங்கட்சி தானே அவர் இருக்காரு. அப்போ சபாநாயகருக்கு நம்பிக்கை இல்லைன்னு ஒரு அவை தீர்மானம் நிறைவேற்றுனா இட் இஸ் ஈக்குவலன்ட் டு ஆட்சி மீது நம்பிக்கை இல்லைன்றதுக்கு ஈக்குவலன்ட்டு தான் அது. ஓகே. இப்போ ஃபினான்ஸ் பில்லுலாம் இருக்குல்ல, நிதி சம்பந்தமாக பட்ஜெட்டில், அதில் கட் மோஷன் சொல்லுவாங்க பார்லிமெண்ட்டில். எதிர்கட்சிகள் வெட்டு தீர்மானம் கொண்டு வந்து அந்த தீர்மானம் நிறைவேறிச்சுன்னா மணி பில்ஸில் மட்டும் ஆளும் கட்சி தோத்ததாக கருதப்படும். நம்பிக்கையில்லா தீர்மானத்தின் மூலமாக தான் ஒரு ஆட்சி வீழ்த்தப்படும் அப்படின்னு நினைப்பில் இருக்காதீங்க. ஈவன் இன் பட்ஜெட், ஓகே, பட்ஜெட்டில் வந்து அரசின் ப்ரொப்போசலை தோக்கடிச்சிட்டாங்கன்னா எதிர்கட்சி மாரல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஆட்சி வந்து ராஜினாமா பண்ணி ஆகணும் அரசு. ஸோ இது மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சவங்க தான் சபாநாயகர். ஏன்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம் இப்போ கொண்டு வர முடியாது விஜய் மேலே. ஏன் சொல்லுங்க, ஏன்? அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனால. ஸ்ட்ராங்கா இல்லை, மே 13ஆம் தேதி தான் அவர் நம்பிக்கை கோரும் தீர்மானத்தில் ஜெயிச்சாரு. 6 மாசத்துக்கு யாரும் அதில் அதுக்கப்புறம் பண்ண, அப்போ நவம்பர் மாசத்துக்கு மேலே தான் அவர் மேலே ஏதாவது கொண்டு வர முடியும். இந்த சிக்கல் இருக்கு. அதனால சபாநாயகர். ஆக மொத்தம் இந்த சட்டப்பேரவையில் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை என்பதை நாங்கள் நிரூபிக்கிறோம். அதை இப்படி நிரூபிச்சார்னா இதுதான் அவங்களுடைய ஒரு உள்நோக்கம். அதுக்காகத்தான் 10-15 ஆளுங்களை பேசுறாங்க. இன்னும் பல பேர்கிட்ட பேசியிருக்காங்க, வெளியே சொல்லலை எவனும், உண்மையா இல்லை. 35 கோடி. ஓகே சார். ஸோ இப்போ கரூரில் இறந்த அந்த 41 குடும்பத்துக்குமே வந்து அரசு பணி வழங்க போகிறதா ஒரு தகவல் வந்திருக்குது. இந்த ஊர்ஜிதமான ஒரு உண்மையா? கரூர் போகும்போது அதை கொடுக்கறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா சார் சிஎம்? நான் என்ன சிஎம் ஆஃபீஸில் வேலை செய்கிறேன்னா இல்லை கரூரில் வந்து கலெக்டர் ஆஃபீஸில் வேலை எல்லா செய்திகள்லையும் வருது, உங்களுக்கு தெரியும்? இல்லை, அதாவது எனக்கும் ஒரு இந்த மாதிரி ஒரு செய்தி தான். அவங்களுக்கு வந்து அந்த 41 பேர் இறந்தவங்களுக்கு வந்து கருணை அடிப்படையில் வேலைன்னு கவர்மெண்ட்ல அந்த மாதிரி ஒரு ஸ்கீம் இருக்குங்க. கம்பேஷனேட் அப்பாயின்மெண்ட்னு சொல்லுவாங்க அதை. அதாவது ஒரு ஊழியர் சேவையில் இருக்கும்போது இறந்துட்டார்னா அவங்க குடும்பம் வந்து அனாதை ஆயிடுது இல்லை. ஒரு பிரெட் வின்னர் போயிட்டார்னா அந்த குடும்பத்துக்கு அப்போ அனாதையாக நடுத்தல் நிற்க. அதனால் அவர் மனைவிக்கோ அல்லது அவன் மகன் மகள் யாருக்கோ அவங்க கல்வி தகுதியின் அடிப்படையில் அரசு வேலை கொடுப்பது என்பது காலங்காலமாக நடந்துட்டு இருக்கிற ஒரு இதுதாங்க, சிஸ்டம் தான் இது. கம்பேஷனேட்டாக எல்லா இடத்துலையுமே இருக்குங்க அது. ஸோ ஆஸ் சிஎம் விஜய் அவர்கள் வந்து ஃபஸ்ட்டு அஃபிஷியல் டூர் கரூரில் தான் இருக்கணும் அப்படின்னு அவர் பிளான் பண்ணியிருக்கார். இப்போ திருச்சிக்கு போனார, அது வந்து அஃபிஷியல் டூர் இல்லை, அது பார்ட்டி நன்றி தெரிவிக்க போனார். தன்னை தேர்ந்தெடுத்தார்கள், ராஜினாமா பண்ணிட்டேன், இருந்தாலும் நீங்கள் தான் என் மனதுக்கு நெருக்கமானவர்கள் சொல்றதுக்கு போனார். அன்அஃபிஷியல் பார்ட்டி தான், பொலிட்டிக்கல் டூர். பட் அஃபிஷியலாக ஒரு சிஎம்மா தாம் போக வேண்டிய இடம் ஃபஸ்ட்டு கரூர் அப்படின்னு அவர் மனசில் ஆழமாக இருந்திருக்கு. ஏன்னா இப்போ சில விஷயங்கள் நமக்கு ரொம்ப ஆழமாக எல்லாருக்கும் எல்லாத்தையும் விட இதுனா கொஞ்சம் நம்ம இது ஃபீல் பண்ணுவோம். அப்போ அந்த மாதிரி கரூர், ஜனநாயகன் படம், இதெல்லாம் விஜயினுடைய அரசியல் சினிமேட்டிக்கில் நெருக்கமான சில விஷயங்கள். ஏன்னு உங்களுக்கெல்லாம் தெரியும். அப்போ அவர் அந்த இடத்துக்கு தான் முதல்வராக போகும்போது வெறுங்கையை வீசிட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறாரு. அந்த 41 பேர் அவங்க இயற்கை மரணம் அல்ல, சதி செயலால் அப்படின்றது தான் தாவேகாவினுடைய நிலைப்பாடு. அதனால தான் இங்கே இருக்கிற போலீஸ் விசாரிக்க கூடாது, நீதி வெளியே வராதுன்னு சுப்ரீம் கோர்ட்டுக்கு தாவேகா சார்பில் வழக்கு போட்டு தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிற விசாரணையே வந்தது. அப்போ அவங்கள பொறுத்தவரையில் அவங்கெல்லாம் பலியானாங்க. கள்ளச்சாராயத்தில் செத்தவனுக்கே 10 லட்சம் கொடுத்துட்டு இருக்கிற அரசுகள் தானேங்க, கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவன். அப்போ அந்த மாதிரி ஒரு ஃபெயிலியர் ஆஃப் தி கவர்மெண்ட், போலீஸ் ஃபெயிலியர், கலெக்டர் ஃபெயிலியர், எஸ்பி ஃபெயிலியர் தான் நான் ஆரம்பத்துலேருந்து சொல்லிட்டு இருக்கேன்.
இப்போ ஒட்டுமொத்தமாக மாநில அரசினுடைய தவறினால், போதாமையால் இந்த சதி செயல் நிறைவேறியது. விபத்து ரெண்டாக இருந்தாலும், வெதர் இட் இஸ் ஆக்சிடென்ட் ஆர் கான்ஸ்பிரசி, 2 நிகழ்ந்து இந்த 41 உயிர்கள் பலியானதுக்கு கவர்மெண்ட் ஃபெயிலியர், போலீஸ் ஃபெயிலியர், ரெவென்யூ அஃபீஷியல்ஸ் ஃபெயிலியர், தப்பான இடத்த கொடுத்தது, போதிய பாதுகாப்பு செய்யாதது. அப்போ ஒரு அரசாங்கத்தின் தவறால் 41 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். அவங்களுக்கு அரசாங்கம் உதவ வேண்டியது கடமையா இல்லையா? மை ஆர்குமெண்ட் இஸ் லைக் தட். சில பேர் யாரும் அதை கூட எதிர்த்து இருக்கிறதா கேள்விப்பட்டேன். எல்லாத்தையும் எதிர்க்கிறதுக்கு ஒரு கூட்டம் உலா வந்துட்டே தான் இருக்கும். அதை ஒரு மனிதாபிமான அடிப்படையில் பார்க்கணும். வெல்ஃபேர் ஸ்டேட், மக்களுக்கான ஆட்சின்னு தானே அவர் சொல்றாரு. தாவேக ஆட்சி இல்லை, இது மக்களுக்கான ஆட்சி, தமிழ்நாட்டு மக்களின் ஆட்சி. இஸ் நாட் த சீஃப் மினிஸ்டர் ஃபார் டிவிகேஎன்ஸ். தாவேக்காவுக்கான மக்களுக்கான உறுப்பினருக்கான ஆட்சி இல்லை, 8 கோடி தமிழ்நாட்டு மக்களுக்கான ஆட்சி. ஓட்டு போட்டவன் போடாதவன், வாழ்த்தனவன் தூத்தனவன் எல்லாருக்கும் இன்னைக்கு சீஃப் மினிஸ்டர் மிஸ்டர் விஜய். அப்போ அதனால அவர் நினைக்கிறாரு நம்ம அரசுனா முன்னால் இருந்த அரசின் ஃபெயிலியரால் 41 பேர் மறைந்து விட்டார்கள். அவங்க குடும்பத்துக்கு உதவ வேண்டியது அரசாங்கத்தின் கடமை. ஆகவே அரசாங்க வேலை, அவங்க கல்வி தகுதி, அந்த ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி இப்போவே கலெக்டர் ஆஃபீஸ்லலாம் டீட்டெயில்ஸ்லாம் கிளைம், யார் யார் என்ன எஜுகேஷன், யார் வேலை செய்ய விரும்புகிறாங்க. இப்போ சில இடங்களில் எங்கள் பிஎஸ்என்எல்ல கூட மனைவி விரும்ப மாட்டாங்க, அவங்களுக்கு 50 வயசுக்கு மேலே ஆயிருக்கும், கணவன் இறந்த உடனே. இப்போ பையன் படிச்சிருப்பான், டிகிரி முடிச்சிருப்பான், பிஇயா, அவன் வந்தான்னா அவனுக்கு ஜேஇ வேலை கிடைக்கும். இவங்க படிக்காத இருப்பாங்க, 50 வயசு இருக்கும், அவங்க வந்தால் ஸ்வீப்பர் வேலை தான் கிடைக்கும். அப்போ அவங்க சொல்லுவாங்க என் பையனை கொடுங்கன்னு. அந்த மாதிரி அந்த குடும்பத்தில் யாருக்கு வேலை கொடுக்கணும்னு அந்த மற்றவங்கெல்லாம் நோ அப்ஜெக்ஷன் கொடுக்கணும். இதெல்லாம் ஃபார்மாலிட்டிஸ். அதே போல் எஜுகேஷன் எவ்வளோ இருக்குது அப்படி சொல்கிற ஆள், அப்படி விரும்புகிற ஆளுக்கு அக்கார்டிங் டு ஹிஸ் எஜுகேஷன் அவரை போய் உடனே கலெக்டர் ஆக முடியாது, இல்லை பியூனாவும் போட முடியாது. அவர் என்ன படிச்சிருக்கார், கிராஜுவேட்டா, அண்டர் கிராஜுவேட்டா, மெட்ரிகுலேட்டா, அல்லது போஸ்ட் கிராஜுவேட்டா, ப்ரொஃபஷனல் டிகிரி படிச்சிருக்காரா? இப்போ அந்த அடிப்படையில் அவர் கல்விக்கு தகுந்த வேலையை கொடுக்கணும். இதெல்லாம் ப்ராசஸ் பண்ணியிருக்காங்க. பண்ணி அநேகமாக ஒரு ஆணையை அந்த மேடையில் கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அது ஒரு ரொம்ப பெரிய விஷயமா தானே இருக்கும். அதுதான் நான் விஷுவலைஸ் பண்ணி பார்க்குறேன். அங்கே போய் பார்க்கல, அங்கே போய் பார்க்கலன்னு துபாயிலேருந்து ஒருத்தர் வந்தார், ஏர் டேஷ் பண்ணி மலர் வளையம் வச்சுட்டு திருப்பி அதே ஃப்ளைட்டில் துபாய்க்கு போயிட்டாரு. அதெல்லாம் அரசியல் ஆதாயத்துக்காக நடத்தின நாடகம். விடியறதுக்குள்ளே விடியறதுக்குள்ளே ஓடினாரு. போஸ்ட்மார்ட்டம்லாம் அவசர அவசரமாக பண்ணான். கேட்டால் இல்லை அவர் வராரு, அதனால எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கணும். அநியாயம் பண்ணானுங்க. எல்லாமே பொலிட்டிக்கல் அட்வான்டேஜ், விஜயை கார்னர் பண்ணோம், அதுக்காக நடத்தப்பட்டது. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை, எல்லாம் கரெக்டாக பண்ணுறாங்க. அதனால் என்னை பொறுத்தவரையில் கம்பேஷனேட் கவர்மெண்ட்டாக இருக்குது. அது பாராட்ட வேண்டிய விஷயம். அதனால் ஒரு 41 போஸ்ட் வழக்கமாக கிடைக்கிறவங்களுக்கு கிடைக்காம போவோம்னா சூப்பர் நியூமரி போஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு போகிறோம். இதில் என்ன இருக்குது? கவர்மெண்ட் இஸ் எ கவர்மெண்ட்டுங்க. இட் ஹாஸ் ஆல் பவர்ஸ் இன் இட்ஸ் ஹேண்ட்ஸ். அதனால் அவங்க யாரும் கவலைப்பட வேணாம். நமக்கு இந்த 41 பேர் வேகன்சியை நம்ம எடுத்துட்டோம், அவங்க போயிட்டாங்க, அதெல்லாம் இல்லை, உங்களுக்கு வேலை கிடைக்கும். கண்டிப்பாக சார். மீண்டும் ஒரு நேர்காணல சந்திக்கிறேன். நன்றி சார். way2bank.com மூலம் முன்னணி வங்கிகளான ICICI, HDFC and Axisல் 9.99% முதல் வட்டியில் பர்சனல் லோன், 0% ப்ராசஸிங் ஃபீ, ஹிடன் சார்ஜஸ் இல்லை. TNC அப்ளை.